இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 1998 நம்ம டேரக்டர் சங்கர் சாரோட டைரக்ஷனில் நம்ம ஏஆர் ரகுமான் சாரோட மியூசிக்கில் நம்ம பிரசாந்த் அண்ணா, ஐஸ்வர்யா ராய், அதுக்கப்புறமா நாசர், செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நடிப்பில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஜீன்ஸ் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஜீன்ஸ் படத்தில் நம்ம பிரசாந்த் அண்ணா ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. ஃபஸ்ட்டு இந்த ஜீன்ஸ் படத்துக்காக நம்ம பிரசாந்த் அண்ணா 7 படங்களுக்கான வாய்ப்பெல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் இந்த ஜீன்ஸ் படத்தில் அவர் வந்து 1.5 வருஷம் டெடிக்கேட்டடாக இந்த படத்துக்காக நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாசர் சார் நடிச்சிருப்பார்ல, அந்த ரோலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கவுண்டமணி சார் தான் அப்ரோச் பண்ணியிருந்தாங்களா. ஆனால் டேட்ஸ் ப்ராப்ளம்னால அவரால் இந்த படத்தில் நடிக்க முடியல. அதுக்கப்புறமா நம்ம நாசர் சார் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராய் அப்பாவாக நடிச்சிருப்பார்ல எஸ்பி சேகர், அவரோட ரோலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எஸ்பிபி சார் இருக்கார்ல, அவர் தான் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் டேட்ஸ் ப்ராப்ளம்னால அவராலையும் இந்த படத்தில் நடிக்க முடியல. அதுக்கப்புறமா தான் எஸ்பி சேகர் சார் இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராய் அவங்களோட அப்பாவாக நடிச்சிருப்பார். இந்த ஜீன்ஸ் படம் இருக்குல்ல, இந்த படத்தை ரொம்பவே பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. 1998 காலகட்டத்தில் 20 கோடிக்கும் மேலே செலவு பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. அந்த டைமில் இந்த ஜீன்ஸ் படத்துக்கு என்ன பேர் வந்து கிடச்சிருந்தது அப்படின்னா, அதாவது 1998 டைமில் ஹையஸ்ட் பட்ஜெட் மூவி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பேர் இந்த ஜீன்ஸ் படத்துக்கு வந்து கிடச்சிருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஜீன்ஸ் படத்தில் ஒரு பாட்டில் 7 உலக அதிசயங்களை காட்டியிருப்பாங்க. அந்த பாட்டை எடுத்த பட்ஜெட்டில் ஒரு படமே வந்து எடுத்துருக்கலாமா, அந்த அளவுக்கு அந்த குறிப்பிட்ட பாட்டுக்கு மட்டும் அவ்வளோ செலவு வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உலகத்தில் இருக்கிற 7 அதிசயங்களுக்கு மூவி டீம் 14 நாளில் ட்ராவல் பண்ணி அந்த சாங்கை வந்து ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 7 லொக்கேஷன்ஸ், அதாவது அந்த 7 உலக அதிசயங்களில் அந்தந்த டைமில் வாழ்ந்துருப்பாங்கள்ல முக்கியமான குவீன்ஸ், அவங்களோட கெட்டப்பில் நம்ம ஐஸ்வர்யா ராய் மேம் இருக்காங்களா, அவங்க அந்த வீடியோ சாங்கில் அப்பீர் ஆவாங்க. கரெக்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீன்ஸ் படத்துக்கான ப்ரொடியூசர் பற்றியும் சொல்லி ஆகணும். யார் அவர் அப்படின்னா, அசோக் அமிர்தராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ப்ரொடியூஸ் பண்ண முதல் தமிழ் படம் இந்த ஜீன்ஸ் படம் தான். இந்த படத்தை தாண்டி அவர் ஹாலிவுட்டில் நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. நம்ம ரஜினி சாரோட பிளட் ஸ்டோன் படம் இருக்குல்ல, இவர் தான் ஹாலிவுட்டில் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இதெல்லாம் தாண்டி நிறைய நோட்டபுளான ஹாலிவுட் படங்களை அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. கோஸ்ட் ரைடர் படம் இருக்குல்ல, இந்த படத்தையுமே அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீன்ஸ் படம் கொஞ்ச நாளைக்கு கின்னஸ் ரெக்கார்ட்லையும் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? எதனால அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எதனால அப்படின்னா, 1993 ரிலீஸ் ஆயிருந்த ஜுராசிக் பார்க் படம் இருக்குல்ல, இந்த படத்தில் வந்த விஎஃப்எக்ஸை விட இந்த ஜீன்ஸ் படத்தில் வந்த விஎஃப்எக்ஸ் அதிகம் அப்படின்றதுனால இந்த ஜீன்ஸ் படம் கொஞ்ச நாளைக்கு கின்னஸ் ரெக்கார்ட்லையும் இடம் பிடிச்சிருந்தது. நிஜமாலுமே சூப்பரான ஒரு விஷயமா இருக்குல்ல. இந்த ஜீன்ஸ் படம் ரிலீஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆகுது. 27 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா செம்ம விஷயம் இல்லை. இந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது பேசுகிறதுக்கு. இப்போ பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற விஷயங்கள் கூட நம்ம சங்கர் சார் அப்போவே இந்த ஜீன்ஸ் படத்தில் அவர் வந்து பண்ணியிருந்திருப்பார். இந்த ஜீன்ஸ் படம் கண்டிப்பாக நிறைய பேருக்கான ஒரு ஃபேவரட்டான ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீன்ஸ் படத்தில் வர சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ கூட நிறைய பேரோட பிளேலிஸ்ட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு தரமான மியூசிக்ஸ்லாம் நம்ம ரகுமான் சார் இந்த படத்துக்காக போட்டிருந்திருப்பாரு. ஸோ இந்த ஜீன்ஸ் படம் உங்களுக்கு எவ்வளோ ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம், இந்த ஜீன்ஸ் படத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நீங்கள் எதை சொல்வீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு படத்தை பற்றி பேசணுன்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த படத்தை பற்றி நம்ம அப்படியே வந்து பேசலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.